ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் ஒரு கேலிபிரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பவானி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கேலிபிரேஷனுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே வேற ஒரு டீலர் கிட்ட வாங்கிட்டாங்க. பட் நம்ம வந்து கேலிபிரேஷன் இந்த செட்டிங் மட்டும் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். பட் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட், அதாவது ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணணும், எங்கே ஒயரிங் விடணுங்கிற பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இவர் ஒரு பேசிக்கா வந்து ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறதுனால இவர் ஒயரிங் போட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மரான்ஸ்ல 8015 ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான் கஸ்டமர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டவர், 2 டவரும் ஒரு சென்டரும் பால்காடியால S50 பிளஸ் S35 இது 2 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரவுண்டு பேக், இது ரெண்டுமே பார்த்துட்டீங்கன்னா டாகா ஹார்மனி பிராண்ட்ல லெஃப்ட் ரைட் சரவுண்ட் பேக்குக்கும் பைபோர் மாடல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இன்சீலிங் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இந்த இன்சீலிங் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டாகா ஹார்மனில சீலிங்ல 2 பேர் ஆஃப், அதாவது 4 நம்பர்ஸ் வந்து இன்சீலிங் ஸ்பீக்கர் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா இந்த வீட்டில் ஒரு 11.1 செட்டப் தான் வந்து கஸ்டமர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா போல்காடியோல HTS12ங்கிற ஒரு மாடல். பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா சோஃபாக்கு ரைட் சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா ஒரு 11.1 செட்டப் தான் இந்த ரூம்ல வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. இதான் நம்ம கேலிபிரேஷனுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ரூமில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரூமோட அனலைஸ் நம்ம பார்த்துட்டு அந்த ரூமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க, அந்த ஸ்பீக்கர்ஸுக்கு வந்துட்டு என்ன கிராஸ் ஓவர் தேவைப்படுது, ஸோ என்ன டிஸ்டன்ஸு, என்ன லெவல் எல்லாமே தேவைப்படுதுன்னு பார்த்து நம்ம வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேலிபிரேஷன் தாங்க நான் சொல்லுவேன். யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆடிசி மூலியமாக பண்ணுறதுனால அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கேலிபிரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம டியூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். Straight to them. ஸோ ஃபைனலாக கேலிபிரேஷன் டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்துட்டுனா கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டுன்னா அக்சசரிஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேலிபிரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஆடிசி மைக் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் அது கூட வந்துட்டு நாங்கள் பண்ணக்கூடிய இந்த கேலிபிரேஷன் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெமோ ரூமுக்கோ ஒரு நம்மள மாதிரி செல்லர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கோ போய் பாருங்க, அங்கே கேலிபிரேஷன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலிபிரேஷன், டியூனிங், இன்ஸ்டாலேஷன் எது தேவைப்பட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் கேலிபிரேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு விதமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். இங்கே நிறைய பேர் வந்துட்டு ப்ராடக்ட் நிறையா வாங்கிடுறாங்க. பட் அது கேலிபிரேஷன் டியூனிங் சரியில்லாதனால தான் ப்ராடக்ட்டை பற்றி குறை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு சில நல்ல ப்ராடக்ட் நிறையாவே இருக்குது. பட் அது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா கேலிபிரேஷன் டியூனிங் எதனா தேவைப்படுது, இன்ஸ்டாலேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்கன்னா கான்டாக்ட் பண்ணனா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல் இல்லைங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.